அடைய என் மக்கா எவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்கானுங்க. இன்னைக்கு என்ன என் பசங்களுக்கு திடீர்னு ஞானம் உதயம் வந்துருச்சா? இம்பிட்டு அழகாக காலையிலே இருந்து கோலம் போட்டிருக்காளுங்க. என்ன தெரியலையே, ஒரு வேளை ஜோசிக்காரன் சொன்ன மாதிரி ஆடி போய் ஆவணி வந்தா நம்ம டாப்பாக வந்துடுவான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சித்திரை மாதம் வந்ததுதான் என் பசங்களுக்கு புத்தி வந்துருச்சோ. ஏதோ ஒன்று நல்லது நடந்தால் சரி. உள்ளே போய் பார்ப்போம். கோலம் மட்டும் தான் போட்டிருக்காங்களா, இல்லை சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்களா, இல்லை காஃபி டீ ஏதாவது போட்டிருக்காங்களா? பிரியா பிரியா, ஏ பிரியா குட்டி, எல்லோரும் எங்கே இருக்கீங்க? சத்த வாங்க. என்னக்கா காலையிலே கத்திக்கிட்டு இருக்க, என்ன பிரச்சனை? ஏடி பிரச்சனையாக இருந்தாலும் கத்துவாங்களா? அக்கா சந்தோஷமாக இருந்தாலும் கத்துவேன். யார் அவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்கா இன்றைக்கி வீட்டு வாசலில்? வேறு யார்? இட்ஸ் மீ. நான் தாக்கா போட்டிருக்கேன். உன் அருமை தங்கச்சி தான் கோலம் போட்டிருக்கேன். எப்படி இருக்கே, நல்லா இருக்கா? ஏன் மக்கா நீயா போட்டிருக்க? நான் கூட இந்த பிள்ளைங்க தான் போட்டுச்சு நினச்சேன். என் தங்கச்சிக்கு ஞாபகம் உதயம் வந்துட்டோ. ஐயோ பொறுப்பாக வீட்டு வேலைலாம் செய்கிறியா? அப்பா ஒரு வழியாக எல்லா வேலையும் கற்றுப்பேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கணும். வீட்டு வேலைலாம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீயும் அக்காவும் உங்கள் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்க, ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. ஏ அக்கா கோலம் தானே போட்டேன், ஏன்டி என் உயிர் எடுக்கிற? அதுக்குள்ளே மாப்பிள்ளை வரைக்கும் போயிட்டேன். இல்லைம்மாக்கா, இப்படியே ஒரு வேலையை கற்றுக்கிட்டேன்னா நாளைக்கு நீ கட்டிட்டு போகிற வீட்லேயும் என்னையை பற்றி பெருமையாக பேசுவாங்களே. தாயில்லாத பொண்ணாக இருந்தாலும் அக்கா வளர்த்த வளர்ப்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே. அதுக்கு தான் நான் ஒரு வேலையாக கற்றுக்க சொல்கிறேன். தாயே மன்னிச்சிக்கோ, தெரியாமல் கோலம் போட்டேன். இன்னொரு தடவை கோலத்து பக்கமும் நான் போக மாட்டேன், வீட்டு வேலை பக்கமும் நான் போக மாட்டேன். உடனே கோவம் மட்டும் வந்துடும். கோவத்துக்கு மட்டும் குறைச்சல் கிடையாது. எப்படி தான் உங்களுக்கு இம்புட்டு கோவம் வருது? நீங்கள் சாப்பிட்றது நானும் சாப்பிட்றேன். உப்பு அதிகமாக போட்டுடணும், இல்லை காரம் அதிகமாக போட்டுடணும், இம்புட்டு கோவம் வருது என் தங்கச்சிக்கு. எனக்கு மட்டும் என் கோவமே வர மாட்டேங்குது. அதே சாப்பிட்றது நானும் சாப்பிட்றேன். அக்கா ஏன் பாடு நேரமாக கத்திக்கிட்டு இருக்கு தெருவில்? இங்கே என்ன விளையாடிட்டு இருக்கீங்க அக்கா தங்கச்சியும்? சீக்கிரம் வாங்க, தெருவுக்கு வாங்க. நீ என்னம்மாக்கா தெருவில் என்ன வச்சுருக்க? பாத்தியா கோலத்தை? என் தங்கச்சி போட்டது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? இப்போ அது ரொம்ப முக்கியம், உன் தங்கச்சி போட்ட கோலம். ஏன் லூஸு, அங்கே எல்லாம் பணம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ஓட்டுக்கு. இன்னேத்திக்கு போட்டு டிவிக்கு கோலம் போட்டு வச்சுருக்க. அப்புறம் வேறு கட்சிக்கார யாரும் ஒன்று காசு கொடுக்க மாட்டாங்க, பரவாயில்லையா? என்ன மக்கா சொல்கிற? பணம் கொடுக்க மாட்டாங்களா? டிவிக்கு கோலமா? அது என்ன டிவிக்கு கோலம்? எனக்கு தெரியாதே. ஐயோ எங்கள் அக்கா உலகம் தெரியாது இருக்கே. ஏன் லூஸ் அக்கா, அது வந்து டிவிக்குன்ற ஒரு கட்சியோட விசில் சின்னம். அந்த சின்னதை தான் உன் தங்கச்சி கோலமாக போட்டிருக்கா காலையிலேருந்து. இப்போ அதை பார்த்தா அடுத்த கட்சிக்கார எப்படி காசு கொடுப்பாங்க? ஓ நீ இந்த கட்சின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டானா என்ன பண்ணுவேன்? ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய். ஒரு ஓட்டுக்கு 2000மா? அடிப்பலே அடி, இந்த கோலத்தை கொஞ்சம் அழைச்சி விட்றி. வா வா வா, சீக்கிரம் சீக்கிரம் போகலாம். கோலத்தில் யாரா கையை வச்சிங்க, கையை வெட்டிடுவேன். எங்கள் அண்ணன் போட சொன்னார், நான் போட்டுட்டேன். அது யார்? எனக்கு தெரியாத அண்ணன் உனக்கு? நான் ஒரு அக்கா மட்டும்தான் இருக்கேன். அண்ணன் யார் இருக்கா உனக்கு? என் லூஸ் ராணி அக்கா. நாளை பின்ன வெளியே ஊருக்கு வரையா, அதுக்கு தான் வெளியே வரணும், ஃபோனை யூஸ் பண்ணணும், டிவி பார்க்கணும், இதெல்லாம் சொல்கிறது. என் நேரமும் வீடு வாசல், வீட்டை பெருக்கிறது, கோலம் போடுறது, சாப்பாடாக்குறது, பசங்களை பார்க்குறது, இதிலே இருந்தா இப்படி உலகமே தெரியாது இருந்தா எப்படி அது? அவள் அண்ணன் சொன்னது விஜய. விஜய்னா ஓ இந்த ஆக்டர் விஜயா? சரி 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 சரி. இல்லை வசந்தி, எனக்கும் தெரியும். எப்படி 2 பேர் பேசிக்கிட்டே இருந்தா அப்புறம் காசு மொத்தம் கொடுத்துட்டே போயிடுவான். வாங்க பச்சிக்கிறேன், கோலத்தை அழிச்சிட்டு வந்து காசு வாங்க. இப்போ ஒரு ஓட்டு 2000 ரூபாய். உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது? கோலத்து மேலே கையை வைக்காதீங்க மக்கா ப்ளீஸ் மக்கா. இந்த ஒரு வாட்டி அழிச்சிக்கலாம், நாளைக்கு வேணால் போட்டுக்கலாம். நானும் அந்த தம்பிக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கேன். ஓட்டுக்காக கோலத்தை அழிக்க சொல்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமாக இல்லை? இன்றைக்கி அவன் காசு கொடுப்பான்னு வாங்கிப்பீங்க, நாளைக்கு அவன் கொள்ளை தான் அடிப்பான். இப்போ காசை மட்டும் வாங்கிக்கினா நாளைக்கு அந்த காசை திருப்பி எடுக்க மாட்டான், கொள்ளை தான் அடிப்பான். மக்கா அவன் ஆல்ரெடி கொள்ளை அடிச்சிட்டு இருப்பான் மக்கா. அவன் இன்னும் அடிக்காதிருப்பான். அவன் ஆல்ரெடி அந்த காசை எடுத்து வச்சுட்டு தான் இப்போ அந்த காசை வந்து செலவு பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் நம்ம வரி பணம் தான், வேறு யார் பணமும் கிடையாது. வா மக்கா வாங்கிடலாம். ஏன் மக்கா நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? சொல்லு வனசகுட்டி. நம்ம அந்த கோலத்தை அழிக்காமல் அது மேலே ஒரு தார்பாய் போட்டு மூடிடலாம். அவங்க போன பிறகு அந்த தார்பாயை எடுத்துடலாம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. சரி இன்னும் பண்ணுங்கள். ஆக மொத்தம் எனக்கு கோலம் அழியக்கூடாது. நான் இன்னும் ஃபோட்டோ எடுக்கல, இன்னும் வாட்ஸ்அப்பில் ரீல்ஸ் போடணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது. என் கோலத்தில் லைட்டாக கூட அழியாமல் அழகாக போட்டு அப்படியே அழுக்க எடுத்துருங்க. சரி வா வா வனசா, சீக்கிரம் போவா வா.